13 பேருக்கு எடுத்து பாவம் செத்து போகிற பரிசு இல்லை தண்ணி ராடை எடுத்து தாயில் அந்த பொண்ணோட உறுப்புக்குள்ள நுழைக்கிறான். அவளுங்க எவ்வளோ மனசு பெரிய வேதனையாக இருக்குது பாவம். அவளத்தான் ஆத்தாக்க பெண்கள்லாம் பார்த்து இந்த நாட்டில் ரொம்ப சுதாரிப்பாக இருங்க. ஏன்னா தவறு மேலே தவறு நம்ம பாதுகாப்பு நம்ம தான் பார்த்துக்கிறேன். மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. ஒரு நாளும் ஒரு வீடியோ பார்த்தா மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த பொம்பளை பிள்ளைலாம் விரும்புகிறேன் மயிரை பிடுங்கன்னு ஓத்தா விரும்புங்க. என்னத்தை சொல்லுன்னே தெரியும். ஆத்தா பெண் சொல்கிற பார்த்து குடிச்சு மாப்பிள்ளை கட்ட கல்யாணம் பண்ணி காட்டு ஒழுங்காக இருங்களே. போய் அப்புறம் வேலைக்கு வச்சு கொண்டு விட்டாங்களா? இதை ஏனே நீங்கள் சொல்கிறீங்க? நீங்கள் ஒரு பொம்பளை பிள்ளை பற்றி வச்சுருக்கீங்க. அடே அதைத்தாண்டா சொல்கிறேன். சரி, ஏன்னா இந்த நாட்டில் சின்ன பிள்ளைய விடுறாங்க. கண்டிப்பானே 13 வயசு பிள்ளை பாவம். இப்போ சொன்னானே 13 வயசு பொம்பளை பிள்ளைய 13 பேர் இது பண்ணியிருக்கேன் பாவம். மனசு ஐயா ஐயா நீங்கள் எல்லாரும் வந்து இங்கே பேசுங்க, நான் என்ன போகிறேன். உங்கள் சத்தம் தான் கேட்குது. ஏன்னா மனசு வேதனையாக இருக்குது. தயவு செய்து நம்மளாம் தாத்தாக்க பிள்ளையெல்லாம் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறோங்க. அதே மாதிரி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவெல்லாம் கும்பிட்டு கேட்குற வண்டியில் போயில பார்த்து. ஏன்னா நம்ம உசுரை மட்டும்தான் வாங்க முடியாது. இப்போ கை போச்சுன்னா வேறு கையை எடுத்து வச்சிடலாம். கால் போச்சுன்னா புளிய மரத்துக்காக மரத்தை வெட்டியாவது வச்சுக்கலாம். மூக்கு போச்சுன்னா மூக்கோடு எடுத்து வச்சிடலாம். குஞ்சு போச்சுனாலும் குஞ்சோட எடுத்து வச்சிடலாம். எந்த குஞ்சுனே? ஏதோ ஒரு குஞ்சு. சரி, இப்படி கேள்வி கேட்ப என்னை வருதுங்களா புளுத்த பச்சா என்னை திட்ட. ஏன்னா இந்த எதுக்கு மண்டையில் மட்டும் ஏதாவது அடிபடுச்சுன்னா மனுஷன் வாழ்க்கையே வாழ முடியாது. அதுதான் காவல்துறை அதிகாரியா நம்மளை சும்மா இருக்க முடியாமல் ஹெல்மெட் மாட்டுங்க சும்மா இருக்க முடியாமல் இல்லை. நம்ம பாதுகாப்புக்கு சொல்கிறாங்கன்னா நம்ம அதை செய்யணும். நம்ம மாட்டானாலே அந்த ஆளுங்க வீட்டில் உள்ள கடுப்பில் நம்மளை போட்டு அடிக்கிறது. அதனால் பார்த்து வண்டியில் போயில ரொம்ப கவனமாக பார்த்து பத்திரமா போங்க. அன்பு சொந்தங்களே, நம்மளாம் தாத்தாக்க பெண்கள்லாம் வண்டியில் போயில கவனமாக போங்க. உங்களுக்கு இந்த ஸ்கூட்டியில் ஏறிட்டா உங்களுக்கு ஃப்ளைட்டில் போகிற மாதிரி தெரியும். புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் ஒரு பொம்பளை என் கவட்டுக்குள்ளே விட தெரிஞ்சு. என்னன்னு சொல்கிற? ஏற்கனவே நாட்டை தண்டி உருவமாக இருக்கு. சரி, லேசாக விட்டால் நகலை ஓட முடியாத பிரேக்கில் என்ன இங்கேடா பிரேக்கு. தயவுசெய்து வண்டியில் ஓட்டுறேன் நான் வளர்த்த ஆத்தாக்க பாவம். ஏன்னா அந்த கணவர் புருஷன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் இருக்க முடியாமல் நாங்கள் பொண்டாட்டி பிள்ளைய விட்டுட்டு வரோம்னா எதுக்கு இந்த காசை கொண்டு போய் பொண்டாட்டி பிள்ளைய காப்பாற்றணும்னு தான் வரோம். ஏன்னா கணவன் சொல்கிறதெல்லாம் கேட்டு எதுக்கு சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்கன்னு புரிஞ்சு வாருங்க இந்த நாட்டில். ஏன்னா நிறைய ஆள் ஆம்பளையால் ரொம்ப பாதிச்சு போய் திருறேன். ஆனால் தாலி கட்டையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்படி லவ் பண்ணான்னு வச்சுக்கவே ஓயாமல் போன் பேசுவேன். என் செல்லம் வயிறம் நீ இல்லைன்னா நான் இல்லை தாலி கட்டுற வர. சரி, நீ தாண்டி என் கண்ணங்கரையன்ட்டு நம்ம சொல்லுவேன். நீ தாண்டி ஆப்பிள் மாதிரி இருக்கேன்னு சொல்லுவேன். அப்படி ஒரு மயில் இருக்கா உனக்கு தெரியுது. நான் ரொம்ப வேதனைப்பட்டிருக்காண்டாப்பா. ஒரு மயில் ரொம்ப நம்மளை காட்டில் ரொம்ப துன்பப்பட்டிருக்கேன். ஒரு மயில் இருக்காதான் செல்லாம் வயிறம். நீ தான் என் பாசக்காரி ரோசக்காரின்னு சொல்ல கல்யாணம் பண்ணி அந்த ஒரு மாதம் அந்த அந்த மரியாதையே வேற. அந்த பொம்பளை பிள்ளை நடந்து போனால் அது பின்னாலே போவேன். பாதுகாப்புத்தேன். மூஞ்சி கழுவி விடுவேன், பவுடர் அடிச்சு விடுவேன், பொட்டு வைப்பேன், மல்லிகை போச்சு விடுவேன். செல்லாம் என் வயிறை பொண்டாட்டின்னு ஒரு மாதம் சொல்லுவேன். சரி, அந்த அந்த ஒரு மாதத்தில் திடீர்னு நடந்துருந்து போயில கல்லு தட்டிச்சுன்னு வச்சுக்க. கல்லை திட்டேன். நோத்தா என்ன கல் மயிரை என் பொண்டாட்டி கல்ல இருக்குன்னு கல்லை திட்டுவேன். ஒரு மாதம் கழிச்சு இவன் கேட்பேன் பொண்டாட்டி எப்படி போய் கல்லில் போய் எடுத்தேன். தனியாக முடிச்ச முண்டை இதில் போய் மோதிரி பொம்பலானா பொருளியாக வச்சுருக்கேன்னு. ஏன்னா எதுவுமே ஒரு கணக்குத்தேன். நான் பார்த்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக அந்த வாழ்க்கையில் எல்லாருமே வாழ்கிறது கொஞ்ச நாள் தான். ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் தெரியாது, என்னைக்கு சாக போகிறது மட்டும்தான் தெரியாது. சாக போகிறது மட்டும் தெரிஞ்சுன்னா நம்மளால பேச ஆரம்பிச்சிருவேன். எப்படி மாப்பிள்ளை உனக்கு என்னைக்குடா செவ்வாய்க்கிழமையா? எனக்கு வெள்ளிக்கிழமை மதியண்டா. ஏன்டா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறேன்? உனக்கு என்னைக்குடா? எனக்கு நாளை கழிச்சுடா. அது பார்த்தா அன்னைக்குன்னா ரொம்ப தம்பி உனக்கு என்னைக்குடா? ஆமாம், சனிக்கிழமை தான் பெருமாளை கும்பிடுவேன். அந்த விஷயம் மட்டும்தான் தெரியாது. இந்த நாட்டில் இருக்கிற வரை சந்தோஷமாக இருக்கணும். முதல்ல ஒற்றுமை முக்கியம். ஏன்னா இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த இன்னைக்கு இந்த இளைஞர்கள்லாம் ஒன்று சேர்ந்து அன்னதானம் ஏற்பாடு செஞ்சு இந்த நாடகம் எல்லாரும் இளைஞருக்காக ஒரு ஜோராக ஒரு கைதட்டு கொடுங்கண்ணே. ஏன்னா இந்த நாட்டில் இளைஞர்கள் ஒன்றுபட்டால் நம்ம வாழ்க்கை எல்லாமே செயல்படும். இளைஞர்கள் மட்டுமில்லை, நம்மளும் அதே மாதிரி பெரியவனும் ஒரு சின்ன பயலுக்கு ஒரு செயலை தோன்றானா அவனுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கணும். ஆமாம், இவங்க செஞ்சு புலந்தாங்க மயில புடுங்கினா போடா முண்டை அப்படின்னு சொல்லுவாங்க.
எதுலையுமே ஒரு முயற்சி திருவினையாக்கும் முயன்றின்மை புகுத்தி விடும் சொல்லியிருக்காரு. எதையுமே ஒரு முயற்சி பண்ணோம்னா வாழ்க்கையில் நல்லா இருப்போம். அதனால் இங்கே வருகின்றிருக்கின்ற அத்தனை அன்பு சொந்தங்களையும் பேரன்பார்ந்து, ஏன்னா எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் ஒரு 5 லட்சம் ரூபாய் இருந்தா ஆடல் பாடல் வைக்கலாம், ஒரு 3 லட்சம் ரூபாய் இருந்தா கிராமிய நிகழ்ச்சி வைக்கலாம், சரி, ஒரு 2 லட்சம் ரூபாய் இருந்தா இது வைக்கலாம், எது கரகாட்டம், ஒரு 1.5 லட்சம் ரூபாய் இருந்தா வில்லு பாட்டு வைக்கலாம், ஒரு 1 லட்சம் ரூபாய் இருந்தா கும்மி பாட்டு வைக்கலாம், ஒரு 80,000 இருந்தா டைவர்ஸ் நிகழ்ச்சி வைக்கலாம். அது என்ன டைவர்ஸ் நிகழ்ச்சி? டைவர்ஸ் நிகழ்ச்சினா பொண்டாட்டி வந்து புருஷன் தலையில குழம்ப தூக்கி ஊத்துறது. சரி, ஆமா, உனக்கு நடந்ததெல்லாம் பெரியது. ஆனா உன்ன மாதிரி நல்ல மனுஷன் நாட்டிலே பார்க்க முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா. போதையை போட்டுட்டு பக்கத்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான், நம்ம வீடு இதுன்னு. அதான் தேவையில்ல, பக்கத்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுலாம் பெரிய விஷயம் இல்லை. அப்புறம் அடே வார்த்தாள் கொண்டாட்டியோட போய் படுத்துட்டான்டா. என்ன நீ சொல்ற? இந்த பொம்பளை அழுக குறுப்பு ஜல்ல கட்டிருக்கா. உங்களை கும்புறையும் குறுப்பு ஜல்ல கட்டுங்க, ஒரே வீட்டில் படுக்காதீங்க. பொண்டாட்டி நினைச்சு மாமியால மண்ணு கட்டிட்டாங்க. அதான் லூச முடியாத ஒன்னா தெரிஞ்சு தனித்தனி ரூம்ல போய் இருக்கக்கூடாது. அப்புறம் என்ன ஆச்சு? அடே யானை அது ஐயோ ஐயோ கத்து விடல, இறுதி லூசு முண்டா சத்த இரு அப்படின்னா. நல்ல வேலை கையை அப்படி தடையை பார்த்துருக்கேன், வெறும் தோலும் தொங்கலுமா இருக்கணும்னே விட்டுருக்கேன். இந்த குறுப்பு சேலை கட்டுறதுன்னு பார்த்து கட்டிக்கிறேன். உங்களை கும்பிடுறேன், நான் வளர்த்து ஆத்தாக்க இந்த குறுப்பு சேலை கட்டியிருக்கேன் பாரு. இந்த குறுப்பு சேலை வாழ்நாளே மறக்க முடியாது. பூரா குறுப்பு சேலை, குறுப்பு சேலை. அதனால இந்த நாடகத்துக்கான வருகின்ற அத்தனை அன்பு சொந்தங்களை, ஏன்னா வசனம்லாம் நாடகம் பெரிய நாடகம். ஆமா ஆமா. ஏன்னா இந்த இங்கிட்ட நம்ம ஏரியாவில் நாடகத்தை ரசிக்கக்கூடிய பகுதி. பேரன்பார்ந்த பெரியவர்களை, பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய தாய்மார்களை மற்றும் இந்த விழாவினை புரிபடுக்கும் விழா குழுவினர்களை மற்றும் இந்த நாடகத்தை காண வருகின்ற வட்டார நாடக கலாச்சார மக்களே, எதிர்கால இளைஞர்களே, எழுசுமு தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, காலையில் கார் சென்று மாலையில் வீடு திரும்ப விவசாய மக்களே மற்றும் இந்த நாடகத்தை காண எங்கெங்கோ இருந்து வருகின்ற அத்தனை அன்பு சொந்தங்களையும் வருக என வரவேற்றுக் கொண்டு எங்களது கலைப்பணியை எனதே தூங்கிட மற்றும் இந்த குறுப்பு சேலை கட்டி வருகின்ற அத்தனை குறுப்பு லீடர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. நிறைய கைதட்ட பாடுறா, உங்களுக்கு கைதட்டு வரும் புருஷம்லாம் அப்படின்னு பித்து கொண்டு வைத்திருந்தேன். இந்த திருவிழாக்கு பல யோசனை. என்ன யோசனை? அந்த திருவிழா வந்தா பெண்களுக்கு ஒரு சந்தோஷம் தாண்டா. ஜவுளி கடைக்கு போகணும், ஃபேன்சி ஸ்டோர் போகணும், நகை கடை போகணும், பியூட்டி பார்லர் போகணும், இந்த பிரிவு எடுக்கணும். அவங்க புருஷம்லாம் அம்புன்னு பித்து கொண்டு வைத்திருவேன். 5 கிலோ கறி எடுக்கணும், 50 பாட்டில் வாங்கணும், பிச்சை எடுக்கணும். இவன் அவங்க பார்த்தா குறுப்பு சேலை கட்டி சாக்கெட்டு 800 ரூபா தைய கூலி. 800 ரூபாய்க்கு அப்படி என்னன்னு? அது பின்னால ஆர்ச்சு, 2 நிலை, 2 சன்னல், 2 கயறு, 2 குண்டு. யாரு குண்டு? அடே குண்டுனா அது குண்டு இல்லடா. அப்புறம் பின்னால 2 குண்டு. சரி, எவனா பின்னால சொன்ன மூக்குல இப்படி சொல்லட்டி அடிக்க குரு பூஜையில கட்டி அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். புருஷம்லாம் பாவம் பித்து கொண்டு வைத்திருக்கேன். கொத்தனார் வேலை பார்த்து, சென்ட்ரிங் வேலை பார்த்து வெயில கடந்து செத்து தவுசரில் 32 ஓட்டை இருக்கும். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நம்ம தவுசர் ஓட்டை தானே. அது பார்த்தா குறுப்பு சேலை கட்டி அந்த 8 நாளைக்கு பெண்கள் ஒன்று சேர்ந்து அந்த கும்மி கொட்டுற சந்தோஷமே வேற. அவ்வளோ இந்த முத்தாளம்மன் எடுத்துக்கிட்டு அந்த பகவதி அம்மா அந்த எல்லா தெய்வத்தையும் சொல்லிட்டு பாடுவோம். எல்லா தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு அப்படி கும்மி கொட்டாவார். எப்படி வரத பாருங்க, வாசஞ்சு வரத பாருங்க. இப்படித்தான் பொம்பளை ஆளு கும்மி வீட்டுல கத்துங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் அப்படியே வரத பாருங்க, வாசஞ்சு வரத பாருங்க. கொட்டுங்காடி பெரிய பொருள் இவங்களை பாரு உடனே கொட்டிட்டு இப்படித்தான் பொம்பளை ஆளுக்கு பேசிக்கிறேன். ஆமா ஆமா. அதை நம்மால ஆம்பளை ஆள் நுழைவான் பாரு. எப்படி அடியே ஆத்தி அவங்க ஓட்ட கட்டிக்கு கண்ணன் இருக்கும். சரி, நல்ல செவத்த பொம்பளையா இருக்கும். அது யாருன்னே தெரியாது. அது பக்கத்துல நின்றுக்குவேன். அதாச்சு அண்ணே வந்துட்டான், அது கிடைச்சது அத்தை வேணும். போதையில் முண்டைக்கு தெரியாம அண்ணே வந்துட்டா
அவங்க ஸ்டைலு அப்படி சொல்லிட்டு அதோட சேர்ந்து 2 ரவுண்டு வருவேன் பாடு அப்படி